This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சதவீதம் குறித்து இறுதி புள்ளி விவரத்தை வெளியிடுவதில் தொடர்ந்து தாமதம் நிலவுகிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், இந்த தாமதத்திற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? பூங்குழலி, மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்று இருக்கிறது. வாக்குப்பதிவு நிறைவேற்ற உடனே தேர்தல் ஆணையம் எவ்வளவு வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கிறது என்ற விவரத்தை நள்ளிரவில் வெளியிடுவார்கள். அதே போல 19ஆம் தேதி அன்று இரவு தொடர்ந்து அதற்கான விவரங்களை வெளியிட்டனர். தொடக்கத்தில் 72.9% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக முதற்கட்டமாக தகவலை கூறியிருந்தார்கள். மறுநாள் காலையில் 69.96% வாக்குகள் பதிவு இருப்பதாக தொடர்ந்து கூறினார்கள். அதிலேயே முரண்பாடு இருந்தது. அதன் பிறகு இன்று 69.76% தற்போது வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. இப்படி அடுத்தடுத்த சரியான புள்ளி விவரத்தை இன்னும் தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை. ஏனென்று கேட்ட பொழுது வார்டு வாரியாக அந்த வாக்கு சதவீதம் கணக்கீடு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்டிலுமே ஒவ்வொரு வார்டு வாரியாக கணக்கீடு செய்து, அப்புறம் சட்டமன்ற வாரியாக கணக்கீடு செய்து, அதன் பிறகு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கணக்கீடு செய்து முறைப்படி தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். எப்போதுமே தொடக்கத்தில் தேர்தல் நடைபெற்று முடிந்து அந்த விவரத்தை சரியான முறையில் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் வெளியிடுவார்கள். ஆனால் தற்போது 2 நாட்கள் ஆகியும் அந்த சரியான புள்ளி விவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து பதிவான வாக்கு சதவீதத்தில் அவர்கள் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு இரண்டுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8-9% வாக்கு சதவீதம் இடையே குளறுபடி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. கணக்கில் விடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. எத்தனை சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது, அந்த புள்ளி விவரத்தை எப்போது தேர்தல் ஆணையம் வெளியிடும்? அரசியல் கட்சியுடைய நிர்வாகிகள் பிரதிநிதி கூட தேர்தல் ஆணையத்தை தொடர்பு கொண்டு எவ்வளவு வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கின்ற விவரத்தையும் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் உரிய பதிலை கொடுத்திருக்கிறது. அதாவது கணக்கீடு செய்யும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழுவதுமாக கணக்கீடு பணி நிறைவு பெற்ற பிறகு நாங்கள் அதை முறையாக வெளியிடுவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏன் என்று கேட்டால், இதற்கு முன்பாகவே 2 முறை அது தேர்தல் 2-3 முறை அந்த புள்ளி விவரத்தை வெளியிட்ட பொழுது சரியான புள்ளி விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை. இனிமேல் வெளியிட்டால் சரியான தகவலை வெளியிட வேண்டும் என்பதற்காக கணக்கீடு செய்யக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த புள்ளி விவரம் வந்த பிறகு வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்காங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.